நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே சானமாவு வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்து 40க்கும் மேற்பட்ட யானை கூட்டத்தை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து மீண்டும் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டினர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்தபாபு. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. ஒசூர் அருகே சானமாவு வனப்பகுதிக்கு 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் இடம்பெயர்ந்திருந்த நிலையில் சானமாவு வனப்பகுதி ஒட்டிய 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்து யானைகளை கண்காணித்து வந்தனர். ராய்கோட்டை அருகே உள்ள ஊரிருக்கும் வனப்பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருந்து சானமாவு வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்திருந்தது. சானமாவு வனப்பகுதி ஒட்டிய கிராம மக்கள் அடர் வனப்பகுதிக்கு காட்டு யானைகளை விரட்டிட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தொடர்ந்து வனத்துறையினர் இந்த காட்டு யானைகளை கண்காணித்து வந்தனர். நேற்று முன்தினம் காட்டு யானைகளை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது காட்டு யானைகள் மீண்டும் சானமாவு வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்தது. இந்த நிலையில் நேற்றும் தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணித்து 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இந்த 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை பட்டாசு வெடித்து சூளகிரி உத்தனப்பள்ளி சாலையை கடக்க செய்து இந்த காட்டு யானைகள் தற்போது தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்திருப்பதால் சானமாவு வனப்பகுதி ஒட்டியுள்ள கிராம மக்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த காட்டு யானைகள் மீண்டும் சானமாவு வனப்பகுதிக்குள் வராத வகையில் தொடர்ந்து அடர் வனப்பகுதிக்குள் இந்த யானைகளை வனத்துறையினர் விரட்டிட வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.